எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசின் புதிய தலைமை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் சாய்குமார். வங்கிகளுக்கான ரெப்போ விகிதம் டேஷ்? ஆன்சர் 5.25%. ஈரான் தலைநகரம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் டெஹ்ரான். தற்போது மாற்றியமைக்கப்பட்ட என்சிஆர்டியின் பாடத்திட்ட குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் 20 பேர். முத்ரா கடன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015ஆம் ஆண்டு ஏப்ரலில். எந்த மாநிலத்தில் கமலா நீர்மின் திட்டம் மற்றும் கலை 2 நீர்மின் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் அருணாச்சல பிரதேச மாநிலம். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்த்தப்பட உள்ளது? ஆன்சர் 816. அம்பேத்கரின் பிறந்த நாள் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 14ஆம் தேதி. சமீபத்தில் காலமான மோக்சனா கித்வாய் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் மத்திய அமைச்சர். டோலாம் கீழ்கண்ட எந்த நாட்டின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் வியட்நாம். இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஏப்ரல் 10 டுடே கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி திருக்குறள். ஸோ பொறையுடைமை அதிகாரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 4வது திருக்குறள் பார்க்குறோம் இன்னைக்கு. கவனிங்க, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை அப்படின்னா என்னன்னா, நல்ல குணங்கள் நிறைஞ்சிருக்கிறத தான் நம்ம நிறையுடைமை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பர்சன் நல்ல குணங்கள் நிறைஞ்சவராகவே கடைசி வரைக்கும் நிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. நிறையுடைமையாக இருக்கணும், நிறையுடைமை நீங்காமல் இருக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமாக பொறுமையை அவங்க ரொம்ப ரொம்ப அவசியமாக கடைபிடிக்கணும், போற்றி அதை ஒழுகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருக்குறளில். ஸோ நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். நாட்டில் முதல் முறையாக குவாண்டம் கணினிகள் சோதனை வசதி எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆந்திர பிரதேச மாநிலம். ஆந்திராவில் அமராவதியில் தான் நம்ம நாட்டிலே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலே குவாண்டம் கணினிகள் சோதனை வசதி அப்படிங்கிறது தொடங்க போகிறாங்க. ஸோ இப்போது குவாண்டம் டே செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஏப்ரல் மந்த்து 14ஆம் தேதி. இதே ஏப்ரலில் தான் 14ஆம் தேதி நம்ம அம்பேத்கருடைய பிறந்த நாளும் பார்த்துருந்தோம். அதே ஏப்ரல் 14 உலக குவாண்டம் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதையொட்டி பார்த்திங்கன்னா ஆந்திராவில் அமராவதியில் உள்ள நம்ம நாட்டிலே முதன்முறையாக உள்நாட்டிலே அமைக்கப்பட்ட குவாண்டம் கணினிகள் சோதனை வசதியை தொடங்கி வைக்க போகிறாங்க ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. சரி, இந்த குவாண்டம் கணினிகள் சோதனை வசதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டிலே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி டெஸ்டிங்க்கெலாம் வெளிநாடுகளுக்கு தான், USA அந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு தான் அனுப்பிட்டு இருந்தோம். இப்போ நம்ம நாட்டிலே இந்த மாதிரியான வசதி கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று ஓப்பன் ஆக்சஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ விஞ்ஞானிகள், மாணவர்கள், இவங்க இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி அவங்க ஓப்பன் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ இந்த குவாண்டம் கணினிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம நார்மல் கம்ப்யூட்டரை விட குவாண்டம் கணினியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, குவாண்டம் இப்போது நார்மல் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது எப்படி செயல்படும்னா, இப்போ ஒரு டாஸ்க்கு, இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு புதிரான ஒரு இடத்துக்குள்ளே சென்டரில் நம்மளை நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்சுட்டு இதில் ஒரு இடத்துல டோர் இருக்குது, இந்த இடத்துல டோர் இருக்குது, நீங்கள் இங்கே போயிடலாம். ரொம்ப காம்ப்ளெக்ஸான இடம், அங்கங்கே வளைவுகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம். இப்போ நீங்கள் இந்த டோரை கண்டுபிடிக்கணும்னா நார்மல் கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படி நேராக போகும், இங்கே டோர் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடும், அப்புறம் இங்கே போகும், அப்புறம் டோர் இல்லைன்னு சொல்லி திரும்ப இந்த இடத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு தடவை ஒரு வழியை தான் போகும். அப்போது இந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸையும் செக் பண்ணிவிட்டு இந்த டோருக்கு அடையணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதே இடத்துல குவாண்டம் கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், அது எப்படி செயல்படும் அப்படின்னா, இந்த டோரை ஒரே டைமில் கண்டுபிடிச்சிடும். எப்படின்னா, ஸோ இது ஒவ்வொரு போயிட்டு இப்படி வராது, ஒரே டைமில் எல்லா இடத்துக்குமே போகும். ஒரே டைமில் எல்லா பாசிபிலிட்டிஸும் இதை செக் பண்ணும், டோர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு தடவை அதாவது ஒன் டைமில் எல்லா இடத்துக்குமே அது ஸ்ப்ரெட் ஆகி போகும். இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டர். இப்படி தான் ஒர்க் ஆகும். நார்மல் கம்ப்யூட்டருங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு ரூட்டை செக் பண்ணிவிட்டு அதில் இல்லைன்னதுக்கப்புறமா தான் 2வது ரூட் போகும். இது எல்லா ரூட்லையுமே ஒரே டைமில் போய் செக் பண்ணும். இதனால் ஃபாஸ்ட்டாக அந்த செயலை முடிக்க முடியும். நீங்கள் நார்மல் கம்ப்யூட்டரில் பண்ணிங்கன்னா வருஷ கணக்கில் ஆகும். அதே இந்த குவாண்டம் கணினியில் பண்ணும்போது ஸோ ஃபியூ டேஸ்லேயே உங்களோட மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும்.
காம்ப்ளெக்ஸான மிஷன் எல்லாம். ஸோ அதுக்காக இப்போ மருந்து தயாரிக்கிறது, டிஃபென்ஸில் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டரில் குவாண்டம் சிப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த குவாண்டம் சிப்பை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி பில்ட் பண்ணிட்டாலும் அதை வந்து ஃப்ரீசரில் தான் வைக்கணும். அதாவது வெளியில் உள்ள வெப்பநிலையை விட ரொம்ப ரொம்ப கம்மியான வெப்பநிலையில தான் இதை வைக்கணும். ஏன்னா இந்த குவாண்டம் சிப் அப்படிங்கிறது நம்ம காரில் உள்ள இன்ஜின் மாதிரி. கார் தான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர். அதில் உள்ள என்ஜின் தான் வந்து இந்த குவாண்டம் சிப் அப்படிங்கிறது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனோன்னா இன்ஜின் செம்மையாக சூடாக ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த சிப்பும் செம்மையாக சூடாயிரும். நீங்கள் பக்கத்தில் ஒரு மனுஷங்க போய் நின்னா கூட அந்த டெம்பரேச்சர் அதுக்கு பாஸ் ஆனால் கூட இந்த சிப் வந்து ஒர்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீசர் வசதியே இங்கே கொண்டு வந்திருக்காங்க ஆந்திர பிரதேச மாநிலம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பண்ணுறது, இந்த குவாண்டம் சிப்பை ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கான வசதியை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி USA, மற்ற உலக நாடுகள், வெளிநாடுகள், வளர்ந்த நாடுகள், அந்த மாதிரி நாடுகளுக்கு தான் அனுப்புகிற மாதிரி இருந்தது. இப்போ உள்நாட்டில் இந்த வசதி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ரீசன் நியூஸ். இந்தியாவிலேயே முதன்முறையாக நதிக்கரை கலங்கரை விளக்கங்களுக்கு அசாமில் குவாஹாத்தியில் வந்து இந்த நதிக்கரை கலங்கரை விளக்கம் அமைக்க போகிறாங்க. அடுத்து இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் அப்படிங்கிறது ஜின் டு சோனிபட் இடையே வந்து இயக்கப்பட இருக்கு. நாட்டிலே ஃபஸ்ட் டைம் மிகப்பெரிய எரிவாயு சேமிப்பு மையம் அப்படிங்கிறது மங்களூரில் இருக்கு. நாட்டிலே முதன்முறையாக நீருக்கடியிலான சாலை மற்றும் ரயில் போக்குவரத்துக்கான இரட்டை சுரங்கப்பாதை அசாமில் அமைக்கிறாங்க. ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். கேரளாவில் நடந்து முடிந்த தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன? ஆன்சர் 78% வாக்குகள். கேரளாவில் வந்து இப்போ எலெக்ஷன் 140 தொகுதிகள் கேரளாவில் இருக்கு இல்லையா? அங்கே வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் 78% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே கட்டமாக தான் ஏப்ரல் 9 இந்த எலெக்ஷன் நடந்துச்சு. அதே ஏப்ரல் 9 அசாம்லேயும் எலெக்ஷன் நடந்துச்சு 126 தொகுதிகளுக்கு. இங்கே வந்து 85.33% வாக்குகள் பதிவாயிருக்கு. இங்கே அசாமில் வந்து 2.50 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. கேரளாவில் 2.71 கோடி வாக்காளர்கள் வந்து இருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகள் கொண்டது. மேற்கு வங்கம் 294 தொகுதிகள். இந்த 2 ஸ்டேட்லேயுமே வந்து நம்ம ஸ்டேட் மேற்கு வங்கத்துலேயுமே இந்த மந்த் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகளில் 2029க்குள்ள மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டம் 2023 படி 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க, அமல்படுத்துறதுக்கு. அதுக்காக இப்போது மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கையை வந்து சீட்டோட எண்ணிக்கையை வந்து 816 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வரைவு மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை இப்போ ரீசெண்டாக தான் ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. இந்த 816 சீட்டு கொண்டு வராங்க அப்படின்னா அதில் 33%, அதாவது 273 தொகுதிகள் பெண்களுக்காக ஒதுக்கப்படும். ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளது? ஆன்சர் 89.87%. ஸோ புதுச்சேரியில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு, வரலாறு காணாத அளவில் அதிகமான வாக்கு பதிவாயிருக்கு. அதிகமான பர்சன்டேஜ்க்கு வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு. நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுச்சேரியில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான வாக்கு பதிவாயிருக்கு. 89.87%. 30 தொகுதிகளை கொண்டது புதுச்சேரி. 9.50 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. புதுச்சேரி சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்தியாவில் இணைஞ்சதுக்கப்புறம் 1964 எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. 2011 தான் அங்கே கண்டக்ட் பண்ண எலெக்ஷன்லேயே வந்து அதிகமான வாக்குகள் 85.57% பதிவாயிருக்கும். அதை விட இப்போது 89.87% வாக்குகள் புதுச்சேரியில் இப்போ பதிவாயிருக்கு. எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2026ஆம் ஆண்டில் எத்தனை சதவீதமாக உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 7.6%. அதே மாதிரி 2026 to 27 இந்த நிதியாண்டில் வந்து 6.6% வளர்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் வந்து கணிச்சிருக்கு. வேர்ல்டு பேங்க் தான் இந்த மதிப்பீடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக, உலக வங்கி. அதில் தான் இப்போது 2025 to 26 இப்போ முடிஞ்ச நிதியாண்டில் 7.6, இந்த நிதியாண்டில் 6.6 இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2026 உலகின் மிகப்பெரிய வேகமாக வளரக்கூடிய பெரிய பொருளாதார நாடாக இந்தியா தொடர்ந்து இருக்குது அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து எதனால் இந்த மாதிரி இந்தியா தொடர்ந்து போக முடியுது அப்படின்னா, நமக்கு உள்நாட்டு தேவைங்கிறது எப்போதுமே இருக்குது. நம்மளுடைய அதை நமக்கு தேவையை நிறைவேற்றுறதுக்கே நம்ம நிறையா வந்து உற்பத்தி செய்ய வேண்டியதாக இருக்கும். நமக்கு தேவை இருக்குது. அதனாலையும் இன்னொன்று வந்து ஏற்றுமதி துறை சார்ந்த மீள்திறன் நடவடிக்கைகள்னாலையும் இது பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு பேங்க் தெரிவிச்சிருக்காங்க.
அடுத்து நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற மெமோரியல் அமைப்பை தீவிரவாத அமைப்பாக எந்த நாடு அறிவித்துள்ளது? ஆன்சர் ரஷ்யா தான் இப்போது பீஸ்க்கான நோபல் ப்ரைஸ் ஃபார் பீஸ் வின் பண்ண மெமோரியல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தீவிரவாத அமைப்பாக அறிவிச்சிருக்கு ரஷ்ய நீதிமன்றம். மெமோரியல் அப்படிங்கிற அமைப்பு மனித உரிமை குழுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரஷ்யாவில். இதை தீவிரவாத அமைப்பாக அறிவிச்சிருக்காங்க. சோவியத் யூனியன் டைமில் வந்து அடக்குமுறைகள் அப்புறம் ஸ்டாலின் ஆட்சியில் மனித உரிமை மீறல்கள் நடந்ததை ஆவணப்படுத்துவதற்காக 1980 வந்து இதை தொடங்கியிருக்காங்க. 80களில் இதுக்கு வந்து ஏற்கனவே வந்து நிறையா பிரிவுகள், இந்த அமைப்போட பிரிவுகளுக்கு 2021 உக்ரைன் படையெடுப்புக்கு முன்னாடியே 2021 தடை விதிச்சிருப்பாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த இயக்கத்தை தீவிரவாத அமைப்பாக அறிவிச்சிருக்காங்க. இந்த அமைப்புக்கு மெமோரியல் அமைப்புக்கு 2022 அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருந்தது. ரீசன் நியூஸ். 2024 அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் வந்து நிஹோன் ஹிடாங்கியோ அப்படிங்கிற ஜப்பான் அமைப்பு வின் பண்ணியிருக்கோம். 2025 மரியா கொரினா மச்சாடோ இவங்க வந்து நோபல் ப்ரைஸை வின் பண்ணியிருப்பாங்க. பீஸ் அமைதிக்கான நோபல் ப்ரைஸ். அடுத்து நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் மொத்த இணையவழி விற்பனையில் விரைவு வணிக சேவை மூலம் எத்தனை சதவீதம் நடைபெறுகிறது? ஆன்சர் 17%. ஸோ நம்ம இப்போது எல்லாமே பார்த்திங்கன்னா இணைய வழியில் விற்பனை சேவை, இந்த ஃபுட் டெலிவரியாக இருக்கட்டும், ஆன்லைன் ஃபுட் டெலிவரி, அப்புறம் அமேசான், இந்த மாதிரி இணைய வழியில் நிறையா விற்பனை தொடங்கிட்டாங்க. அதில் மளிகை பொருட்கள், இந்த மாதிரி பொருட்களை வீட்டிலே கொண்டு போய் விற்பனை செய்யக்கூடிய வழங்கக்கூடிய விரைவு வணிக சேவை மூலமாக மட்டுமே 17% வந்து இந்த இணைய வழி விற்பனை நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 17% இணையவழி விற்பனையில் விரைவு வணிக சேவை மூலமாக நடக்குது. மளிகை பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களை ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறது. அடுத்து இந்தியாவோட இணையவழி சில்லறை வணிக சந்தை அப்படிங்கிறதோட மதிப்பு 2025 $6,500 $6,600 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, உச்சத்தை தொட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 6 லட்சம் கோடி மதிப்பு கொண்டதாக இருக்குது இந்த இணையவழி சில்லறை வணிக சந்தைங்கிறது. அடுத்து ரீசன் நியூஸ். உலக அளவில் மருந்துகள் உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது. ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசையில் 91வது இடத்துல இருக்குது. ஆசியா உற்பத்தி குறியீட்டில் 6வது இடம். அப்புறம் விமான போக்குவரத்தில் 3வது பெரிய நாடாக இருக்குது. உலகிலே நெடுஞ்சாலை இணைப்பில் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது? இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஹாப்பினஸ் இண்டெக்ஸில். ஆபிச்சொரி. சமீபத்தில் காலமான சிடி கோபிநாத் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் கிரிக்கெட் வீரர். ஸோ நம்ம நாட்டின் மிக வயதான டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக இருந்த சிடி கோபிநாத் அவர்கள் இப்போது சமீபத்தில் காலமாயிட்டார். ஸோ கிரிக்கெட் வீரர், அதுலேயும் மிக வயதான டெஸ்ட் கிரிக்கெட் வீரர். உலக அளவில் பார்க்கும்போது இவர் 2வது மிக வயதான டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக இருந்தார். ஃபஸ்ட்டில் யார் இருந்தாங்கன்னா நீல் ஹார்வி, ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். இப்போ அவருடைய 96வது வயதில் காலமாயிட்டார். ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். சர்வதேச T20 கிரிக்கெட்டின் ஒரு இன்னிங்ஸில் 9 விக்கெட்டுகள் சாய்த்து உலக சாதனை படைத்தவர் யார்? ஆன்சர் லாரா கார்டோசோ. ஸோ பிரேசில் வீராங்கனை, பிரேசில் பவுலர் தான் இந்த லாரா கார்டோசோ. அவங்க தான் இப்போது சர்வதேச T20 கிரிக்கெட்டில் ஒரே இன்னிங்ஸில் 9 விக்கெட்டுகளை சாய்த்து வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இந்த லாரா கார்டோசோ. ஸோ இப்போது விமென்ஸ்லேயும் சரி மென்ஸ்லேயும் சரி, ஆடவர் T20 இருந்தாலும் சரி, மகளிர் T20 இருந்தாலும் சரி, அதில் 9 விக்கெட்டுகள் சாய்த்து இந்த மாதிரி உலக சாதனை படைச்சது இந்த லாரா கார்டோசோ தான், பிரேசில் பவுலர். ஸோ பிரேசிலுக்கும் தென்னாப்பிரிக்காவில் உள்ள லிசோதோ அப்படிங்கிற கண்ட்ரிக்கும் இடையில வந்து இந்த போட்டி அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதில் இவங்க 3 ஓவரில் 4 ரன்கள் கொடுத்து 9 விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸு. ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் நடப்பு உலக சாம்பியனான மீனாட்சி டேஷ் பதக்கம் வென்றார். ஆன்சர் கோல்டு மெடல். ஸோ இப்போ ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் நடப்பு உலக சாம்பியனாக இருக்கக்கூடிய மீனாட்சி வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எந்த வெயிட் கேட்டகரினா ஒரு 48 kg வெயிட் கேட்டகரியில் தான் இந்த தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க. மங்கோலியாவில் உலான் பதாரில் நடந்திருக்கு இந்த போட்டி. அடுத்து 54 kgயில் பார்த்தீங்கன்னா 3 டைம் வந்து உலக சாம்பியனான, அது மட்டும் இல்லாமல் டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வின் பண்ண பிரீத்தி வந்து தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. 60 kgயில் வந்து பிரியா, 70 kgயில் வந்து அருந்ததி தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. 57 kgயில் வந்து ஜாஸ்மின் லம்போரியா வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே. உலக ஹோமியோபதி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 10ஆம் தேதி.
ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 10ஆம் தேதி நம்ம வேர்ல்டு ஹோமியோபதி டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். ஹோமியோபதியை நிறுவியவர் யாருன்னா சாமுவேல் ஹானிமேன். 1955 ஏப்ரல் 10 பிறந்திருக்காரு. அவரோட பிறந்தநாள் தான் நம்ம ஹோமியோபதி டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். தீம் என்னென்னா ஹோமியோபதி ஃபார் சஸ்டைனபிள் ஹெல்த் அப்படிங்கிறது தான் தீம். 2019 ஹோமியோபதி மத்திய கவுன்சில் திருத்த மசோதா நிறைவேற்றியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் துபாயில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹோமியோபதி சர்வதேச மாநாடு அப்படிங்கிறது நடந்தது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்த ரிவிஷன் பார்த்தோன்னே முடிச்சிடலாம். ஸோ நல்லா பிரிஸ்காக உட்காந்து கவனிங்க. 10 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டிலேயே முதன்முறையாக குவாண்டம் கணினிகள் சோதனை வசதி எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆந்திர பிரதேச மாநிலம். கேரளாவில் நடந்து முடிந்த தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளது? ஆன்சர் 78%. புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளது? ஆன்சர் 89.87%. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2026ஆம் ஆண்டில் எத்தனை சதவீதமாக உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது? 7.6%. அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற மெமோரியல் அமைப்பை தீவிரவாத அமைப்பாக எந்த நாடு அறிவித்துள்ளது? ஆன்சர் ரஷ்யா. இந்தியாவின் மொத்த இணையவழி விற்பனையில் விரைவு வணிக சேவை மூலம் எத்தனை சதவீதம் நடைபெறுகிறது? 17%. சமீபத்தில் காலமான சிடி கோபிநாத் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் கிரிக்கெட். சர்வதேச T20 கிரிக்கெட்டின் ஒரு இன்னிங்ஸில் 9 விக்கெட்டுகள் சாய்த்து உலக சாதனை படைத்தவர் யார்? ஆன்சர் லாரா கார்டோசோ. ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் நடப்பு உலக சாம்பியனான மீனாட்சி டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் தங்கப்பதக்கம். உலக ஹோமியோபதி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 10. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.